Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா கிச்சன் கவுண்டர் டாப்ல கிச்சன் ஆர்கனைசர் வந்து காம்போ ஆஃபர்ல வாங்கியிருக்கேங்க. இந்த காம்போ ஆஃபர் வந்து Flipkartல மட்டும்தான் இருக்கு. மீஷோ அமேசான்லலாம் நான் செக் பண்ணிட்டேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஆனால் Flipkartல வந்து காம்போவாக வாங்குறப்போ நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 495க்கு 3 ரேக் வந்து நான் வாங்கினேன். இந்த 3 ரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கார்னர் ரேக்கு, அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ரேக் ஒன்று, அப்புறம் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா அந்த ரேக்கு. ஸோ 3 ரேக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டீலுங்க. ஸோ இந்த கார்னர் ரேக் வந்து நம்ம இந்த வடை சட்டி, அதுக்கப்புறம் இந்த இரும்பு தவா அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். கார்னர் ரேக் வந்து நீங்கள் எதுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கண்டெய்னர்ஸ் வந்து ஓரத்தில் இந்த உப்பு கல்லுப்புலாம் வைக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வந்து கண்டெய்னர் ரேக் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ மறுபடியும் இன்னொன்று வாங்கியிருக்கேன். ஸோ 2 வச்சுக்கிட்டா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஸ்டாண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இதை வாங்கினேன். ஸோ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தாங்க நான் வாங்கியிருக்கேன். ஸோ 495 அப்படிங்கிறது செம்ம டீலுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் கிச்சன் கவுண்டர் டாப்க்கு ரொம்பவே ஆப்டாக கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த ப்ராடக்டோட கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து அமேசானில் வாங்கினது. ஆனால் இதோட குவாலிட்டி வந்து நல்ல ஹெவியாக இருக்கும். இது வந்து 500 சம்திங்க்கு நான் வந்து வாங்கினேன். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின இந்த ஸ்பைஸ் கண்டெய்னர் ரேக் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்க அதே மாடலை விட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஹெவி வெயிட் கிடையாது, லைட் வெயிட்டாக தாங்க இருக்கும். உங்களுக்கு அந்த ரேக்குக்கும் இந்த ரேக்குக்கும் பார்க்குறப்பவே உங்களுக்கு அந்த கம்பி பாருங்கள், திக்னஸ் வந்து இது கம்மியாக தான் இருக்கும். அது நல்ல திக்கான மெட்டீரியல். பட் நான் வந்து இதில் வந்து இந்த உப்பு சர்க்கரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். கைக்கு எட்டின தூரத்தில் டக்குன்னு நமக்கு சமைக்கிறப்போ எடுத்து தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். அதனால ஒரே மாதிரியாக பக்கத்துலேயே வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம் கவுண்டர் டாப்பில் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் வாங்கின இந்த 3 ஆர்கனைசருமே கிச்சனோட கவுண்டர் டாப்பில் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் நிறைய அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பேங்க. ஒரே மாதிரி நான் வந்து எப்போவுமே வச்சுருக்க மாட்டேன். அது நான் மட்டும்தானா இல்லை நீங்களும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவீங்களான்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நிறைய நான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேங்க. ஸோ எனக்கு வந்து ஒரே மாதிரி கிச்சன் செட்டப் வந்து பிடிக்காது. ஸோ கொஞ்ச நாள் வந்து இந்த செட்டப்பில் இருக்கும், அதுக்கப்புறம் இதே ரேக்கை வந்து வேறு எதுக்காவது எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக இது 3 வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி கிச்சனில் கவுண்டர் டாப்பை ஒரு மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிச்சனை நம்மளே அழகுப்படுத்தி பார்க்குறப்போ நமக்குமே வந்து கிச்சன் உள்ள என்டர் ஆகும் போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததாக கார்னர் ரேக்கு. இந்த கார்னர் ரேக் வந்து அடுப்படியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் முட்டை, அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா, அதுக்கு மேலே வந்து கல்லுப்பு தூளுப்பு இது 2மே வச்சுருக்கேன். ரைட் சைடு வந்து எண்ணெய், அதுக்கப்புறம் சர்க்கரை அதெல்லாம் வச்சுருக்கேங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ என்னோட கிச்சனில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட கிச்சன் வந்து ரொம்ப குட்டி கிச்சன். நடக்கிறதுக்கே வந்து 3 அடி தாங்க இருக்கும். ஒருத்தர் போனால் ஒருத்தர் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப குட்டி கிச்சன் தான். ஸோ அதில் தகுந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இன்னொரு கண்டெய்னர் ரேக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த காஃபி குடிக்கிற டம்ளர், அதுக்கப்புறம் செராமிக் கப்பு அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஜூஸ் கிளாஸஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ரேராக எடுக்கிறது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சிங்க்குக்கு பக்கத்தில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.